உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சகோதரி, உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு இப்பதான் பார்வை வந்திருக்குது, கண்ணு தெரியுது. அதனால தான் இதையெல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. எங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி பார்த்து வெறுத்து போச்சு, சலிச்சு போச்சு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சும்மா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நல்ல மனசு வேணும் சித்தப்பு. சிஸ்டர், வர வர இந்த பொறி உருண்டைக்கு உங்க மேல பயமே இல்லாம போச்சு. பேசாம ஒரு நாள் இந்த பொறி உருண்டைய கசக்கி உதுத்து போட்டுருங்க. வாங்க மாப்ள. போதும், கொஞ்சம் அடக்கி வாசி. சூர்யா வந்துட்டு இருக்கான். வாங்க வாங்க ஜோடியா வாங்க. மாரி, எல்லாம் ரெடி. சூப்பர்க்கா. மாரி, இதுக்கு முன்னாடி நீ புடவை நகையெல்லாம் போட்டுட்டு வரும்போது அப்படியே தேவி என்னைய பாக்குற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லி கேட்டு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்பதான் என் கண் குளிர பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கணும்னு தான் தேவி என்னை ஆசைப்பட்டாங்க. பார்த்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தேவி அம்மா எங்கேயும் போலம்மா, இந்த வீட்ல நம்ம கூட தான் இருக்காங்க. எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா ஆமா அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. ஹாசினி அக்கா, அம்மனுக்கு சாத்த போற தங்க கிரீடத்தை கொண்டு வந்து தேவி அம்மா முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கொண்டு போலாங்கா. சரி மாரி. ஏன் மாறி நேரா கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடலாமே. கரெக்ட் மாப்ள. நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க அதுக்குள்ள முந்திக்கிட்டீங்க. இல்ல ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு கொண்டு போனா அவங்க ஆசீர்வாதம் செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும். அதனாலதான் சொன்னேன். மாரி சொல்றது கரெக்ட் தான் சூர்யா. அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு கொண்டு போலாம். சரிங்க அத்தை. மாரி, நீ போய் அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வந்துரு. சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.